இந்த பைரவி வந்துட்டு இப்போ நம்ம கௌதம் கிட்டயும், ஜானகி கிட்டயும் வசமா சிக்கிக்கிட்டா. அதே சமயம் இப்போ பைரவி வந்துட்டு இந்த அஞ்சலிய தனியா கூட்டிட்டு போயி, அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி, ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு அஞ்சலி. நீ கர்ப்பமா தான் இருக்கியா? எனக்கே பார்த்தீங்கன்னா டவுட் வருது. அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய பார்த்தீங்கன்னா அடிச்சு வெளுத்து கட்டி, கடைசியில அவ வாயாலேயே உண்மை எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அஞ்சலி தான் கர்ப்பமா இல்ல அப்படிங்கிறதையும், அவளால எப்பவுமே கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படிங்கிற ஒண்ணையும் பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த பைரவிக்கு ஒரு சரியான அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைரவி எதுக்காக அஞ்சலி கிட்ட அப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியா முடிய வேண்டியது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இவங்க வரல. அதாவது அந்த லாயர் பார்த்தீங்கன்னா வரல. நம்ம இலக்கியாவுக்காக வாதாடுறதுக்காக. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு எதிரா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா நீ எதுக்காக கடைசி நேரத்துல இப்படி அந்த அதாவது மயக்கம் போட்டு விழுற மாரி பார்த்தீங்கன்னா நடிச்ச அப்படின்ற மாரி அந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம பைரவிக்கு பயங்கரமா அதிர்ச்சியாகி கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட வாயிலிருந்தே உண்மைய வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்போ உண்மையும் வாங்கிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இந்த பைரவியோட ஃபோன பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு? ஏது இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்லிட்டாங்க. அதுல இந்த பைரவி வசமா சிக்கிக்கிறா. அதே சமயம் இந்த பைரவி இப்போ அஞ்சலி கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, ஏதோ இவ பார்த்தீங்கன்னா வயித்து புள்ளக்காரியா இருக்காளே! சரி ஓகே கார்த்திக் கூட பார்த்தீங்கன்னா விட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தா, இவ என்னடான்னா இப்போ எந்த ஒரு வயித்துல பார்த்தீங்கன்னா ஒரு புழு பூச்சி கூட பார்த்தீங்கன்னா தங்காமையா இருக்கா? அப்படின்ற மாரி ஒரு பயங்கர அதிர்ச்சியோட பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட அடிச்சு கேட்கும்போது, "இல்ல ஆன்ட்டி நான் பார்த்தீங்கன்னா கர்ப்பமா தான் இருக்கேன். அவங்கள மாரி நீங்களும் எதுக்காக சந்தேகப்படுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "சந்தேகமா? நான்லாம் கன்ஃபார்மே பண்றேன். ஏன்னா உனக்கு வேற வழியே இல்ல. வேற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு இல்ல. என்னதான் பார்த்தீங்கன்னா இலக்கியா நான் அப்படி நிரூபிக்கிறேன், இப்படி நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலுமே கூட, உன் வயித்த பார்த்திருந்தாலே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா இலக்கியா உன்கிட்ட வரும்போது, உன் வயித்த எங்க செக் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீ பயந்துகிட்டே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழ விழுற மாரி நடிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாரி கேட்கும்போது தான் சொல்றாங்க. உடனே இந்த பைரவி "ஓ! இதுவா விஷயம். ஏற்கனவே உன்ன தொரத்தலான்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லதா போயிடுச்சு. இலக்கியா பார்த்தீங்கன்னா ஜெயில்லயே இருக்கட்டும். இலக்கியாவ பார்த்தீங்கன்னா அதாவது உன்ன முதல்ல தீர்த்து கட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த பழிய பார்த்தீங்கன்னா இலக்கியா மேல தூக்கி போட்டு, கடைசியில பார்த்தீங்கன்னா 2 பேரையுமே கார்த்திக் கிட்ட இருந்து உன்னையும், கௌதம் கிட்ட இருந்து இலக்கியாவையும் பார்த்தீங்கன்னா தூரமா பிரிச்சு வைக்க போறேன். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டத்த மட்டும் பாரு. என்னையே இத்தன நாளா ஏமாத்திட்டு இருந்தல்ல நீயு, அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட மனசுக்குள்ள நெனச்சுட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி கன்னத்து மேலயே கை வச்சுட்டு, "ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி என்ன மன்னிச்சுட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஆன்ட்டி. நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களுக்காக தான் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஓ! அப்படியாம்மா? சரி, சரி. ஓகே, ஓகே. நீ எனக்காக தான் பண்ணியிருப்ப. இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு தொரத்துறதுக்காக தான் பண்ணியிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி பண்றதா இருந்தா எனக்கு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நீ சொல்லியிருப்ப. என்கிட்டயே உன்னோட வேலைய காட்டுறியா?" அப்படின்ற மாரி சொல்லி கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி போற போக்குல போக விட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்ட வெட்டுற மாரி பார்த்தீங்கன்னா வெட்டப் போறாங்க. ஏன்னா, அஞ்சலியோட குடுமி பார்த்தீங்கன்னா, பைரவி கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.